ஹலோ சுந்தரபுத்து, நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். உங்க ஆளையே காணும். எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. இடையில ஒரு சின்னோண்டு வேலை முடிச்சுட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னையா லேட்டு? இன்னைக்கு நாளே ஏதாவது இடத்த முடிச்சு கொடுப்பியா? நான் அப்படி எத்தனை ட்ரிப்பு நான் அலைகிறது. இன்னைக்கு பார்த்து ஏதாவது ஒருத்தரை பிடிச்சி ஏதாவது முடிச்சு கொடுத்துறியா? சார் நீங்க கவலையே படாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு இடம் முடிஞ்ச மாதிரி நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு இடத்த கூட காமிக்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். வாங்க. பழுத்து இருக்கு பாருங்க, அது ஃபுல்லா 2 வேலி. நீங்க ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா மழைக்காத்த பேசி உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவேன். ஐயோ, என்ன இதை கொண்டாந்து காமிக்கிறேன்? சந்திலையும் பொந்திலையும் கொண்டாந்து காமிக்கிறியா? நான் ரோட்டு ஓரத்துல பாக்குறேன் ஐயா. இடமும் அகலமா இருக்கும், விலையும் குறையும். அதனாலதான் கொண்டாந்து இங்க காமிச்சேன். உங்களுக்கு மெயின்ல தானே இடம் வேணும். வாங்க நான் காமிக்கிறேன். நீ காமிச்சதுல இதாயா சூப்பரான இடம், அருமையான இடம். இதை முடிச்சு குடியா போல எனக்கு. சார் அதுக்கு தானே சார் இங்க அழைச்சிட்டு வந்தேன். நீங்க நினைச்ச மாதிரியே மெயின் ரோடு பக்கத்துல இடம், கரண்ட் எல்லாமே மெயின்லயே இருக்கு. பேசி முடிச்சிருவோம் வாங்க. என்ன ஒண்ணு விலை தான் கொஞ்சம் கூட இருக்கும். எனக்கு இதுதான் தேவை. இடத்துக்கு நிக்கிறாரு. வாங்க வாங்க, வந்தா வாங்க. யாருப்பா நீங்க? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, ஒரு சரி ஒண்ணும் இல்ல. சரி, நம்ம இடம் கொடுக்குற மாதிரியா இருக்கு. நம்ம இடமா? ஆமா. யார் சொல்லுங்க, நான் கொடுக்கலையே. அண்ணே பார்ட்டி, வெளிநாட்டு பார்ட்டின்னு 4 நாளா கூப்பிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். எந்த இடத்த காமிச்சாலும் எனக்கு பிடிக்கலங்கிறாரு. உங்க இடத்த பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்ட்டாரு. பேசாம உங்க இடத்த அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். நீ பாட்ட வந்த திடுபுடுன்னு இடத்த கொடுக்குறீங்களா? பார்த்து வருதுன்னு சொல்றீங்களா? இந்த நிலம் என்ன விவசாய நிலம்? நான் இன்னைக்கு காலகாலமாக தாத்தா காலத்துலேருந்து அப்பா காலத்துலேருந்து இதுதான் எனக்கு தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த இடம் எனக்கு வந்து பொண்ணு மாதிரி, அந்த மாதிரி இடம் இது. இதை போய் விற்க சொல்றேன். நீங்க வேற, நம்ம பக்கத்து ஒரு பஞ்சநாதன் 10 ஏக்கர் வச்சிருந்தாரு. பக்குவமா விட்டு கொடுத்தேன். பேங்க்ல போட்டு வட்டியை வாங்கிட்டு பஞ்சமத்தில பாலும் பழம் சாப்பிடுறாரு. அதே மாதிரி வித்துட்டு போகாம நீங்க என்னமோ வயல்ல போட்டு நோண்டி கிடக்குறீங்கண்ணே. நீங்க ஊன்னு சொல்லுங்க, பக்குவமா முடிச்சு தர்றேன். என்னது பக்கத்து ஒரு பஞ்சநாதனுக்கு நீ விலை வித்து கொடுத்து பேங்க்ல போட்டுட்டு படுத்திருக்காரா? இப்போ வந்து நீ பிளாட்டு போட விற்கதான் நிலம் கேட்கறியா? பண்ணி இதை விவசாயம் பண்ணதான் ஒரு ஆள் வந்து கேட்கறாரு. நானும் உனக்கு காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். பொண்ணு விளையிற பூமியை பிளாட் போட்டு விற்கிறதுக்கு நீ வந்து கேட்பேன், எனக்கு கொடுப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? ஏய், யாருக்கிட்ட? அதெல்லாம் சரிதான். உங்க இடம் கோடி கணக்குல போகும், கொஞ்சோன்னு யோசிச்சு பாருங்க. அண்ணா, நீங்க பேசுறதெல்லாம் காது கொடுத்து கேட்டுட்டு தான் இருந்தேன். இந்த இடத்த நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பல கோடி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 1000 குடும்பத்தை வந்து நான் இங்க வாழ வைப்பேன். ஓ அப்படியா? இந்த நிலத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த வயலை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இது மண் இல்ல, பொண்ணு. ஊர் உலகத்து மக்களுக்கெல்லாம் வயிறார சாப்பாடு போடுற பொண்ணு. இதுல நீ 1000 குடும்பம் வாழ வைப்பியா? ஏய், இதுல நான் வருஷம் பூரா வெள்ளாம விட்டேன்னா கோடிக்கணக்கில் மக்கள் சாப்பிடும், வயிறார சாப்பிடும். பசுவோட கிடக்கிற மக்களுக்கு நான் வெள்ளாம விட்டு அரிசி கொடுக்குறோம், அவங்க சாப்பிடுறாங்க. நீங்க வந்து இந்த விவசாய நிலத்தை பிளாட்டு போட்டு அதை நீ வித்து காசாக்கி எனக்கு தான் நான் கோடிக்கணக்கு சம்பாதிக்கிற வழி சொல்றியா? ஏய், இந்த இடத்துல நீ விற்கக்கூடாது. போங்க, இடத்த காலி பண்ணுங்க.